வணக்கம் அன்பர்களே. சிவராத்திரியில இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்யுங்க போதும். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், விரதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வழிபடணும், ராத்திரியில் எந்த பூஜையில் கலந்துக்கணும், யாருக்கு தானம் கொடுக்கணும், விரதம் எப்படி முடிக்கணும்னு இந்த விஷயங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க விழித்திருந்தாலே போதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் போதுமா? சிவராத்திரி என்பது ஒரு சாதாரண விரத நாள் கிடையாது. அது நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த ஒரு இரவில் நாம் சரியான முறையில் வழிபட்டால் கடந்த பல வருட பாவங்கள் கூட கரையும்னு புராணங்கள் சொல்லுது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். நாம் பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நாளோட ஆரம்பம்தான். வழக்கமாக எழுந்திருக்க மாதிரி இல்லாமல் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த நேரம்தான் மனசு சுத்தமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும், தியானம் பல மடங்கு பலன் தரும். எழுந்த உடனே முதல்ல தரையை தொட்டு நன்றி சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயன்னு 11 முறை சொல்லுங்க. குளிச்சுட்டு சுத்தமான வெள்ளை ஆடை உடுத்தி நெற்றியில திருநீர் 3 பட்டை பூசுங்க. திருநீர் என்ற அர்த்தம் தெரியுமா? இது உடம்பு அழியும், ஆனால் ஆன்மா அழியாதுன்னு நினைவுட்டுறது தான். திருநீர் பூசிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு மனசார 108 முறை இல்லைன்னா 1008 முறை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி இந்த விரதத்தை தொடங்குங்க. விரதம் சொன்ன உடனே நிறைய பேர் சாப்பிடாம இருக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு பயப்படுவாங்க. நீங்கள் முதல்ல பயப்படாதீங்க. இது உடம்பை வருத்துவதற்கான விரதம் கிடையாது, மனசை சுத்தம் பண்ணுறதுக்கான விரதம். உடம்புல நல்ல தெம்பு இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தண்ணீர் கூட குடிக்காம நிர்ஜல விரதம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அது முடியாது. பால், பழம் இல்லைன்னா தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்க. வயசானவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாரும் தயவு செஞ்சு உடம்பை வருத்திக்காதீங்க. நீங்கள் அவல் பொரி மாதிரி லேசான உணவை எடுத்துக்கலாம். விரதம்னா வாயை கட்டுறது மட்டும் இல்லை, பேச்சையும் குறைக்கணும். அன்னைக்கு முழுக்க மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது, கோபப்படுறது, வீண் சண்டை போடுறது இதெல்லாம் வேணவே வேணாம். முடிஞ்ச அளவு மௌனமாக இருங்க. மனசுக்குள்ள சிவசிவான்னு சொல்லிட்டே இருங்க. இதுதான் உண்மையான விரதமாக இருக்கும். 3வது விஷயம், சிவபெருமானை எப்படி வழிபடணுன்றது தான். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா வில்வ இலை மட்டும்தான். நீங்கள் தங்கத்துலேயோ வைரத்துலேயோ அலங்காரம் பண்ணுறதை விட அன்பாக ஒரு கைப்பிடி வில்வ இலையை வச்சு கும்பிட்டா அவர் அப்படியே மனசு குளிர்ந்துடுவார். அதனால் மறக்காமல் வில்வம் வாங்கி சிவனுக்கு வைங்க. சாயங்காலம் கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கூட்டமாக இருக்கணும், போகாமல் இருக்காதீங்க. அப்படியே போக முடியலன்னா வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கோ இல்லை படத்துக்கோ பசும்பால், தேன் இல்லைன்னா சுத்தமான தண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேக பிரிய சிவன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஊற்றுற அந்த பால் அவரோட மனசை குளிர்ந்து உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவார். சிம்பிளாக சொல்லணும்னா மனசில் பக்தியோடு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினா கூட போதும், சிவபெருமான் ஏற்றுக்குவார். இந்த சிவராத்திரி விரத வழிபாடு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிற ஒரு புராண கதையை முதல்ல சொல்கிறேன். இது சாதாரண கதை இல்லை, சிவராத்திரியோட ஆணிவேரே இதுதான். முன்காலத்தில் வாரணாசி காட்டுப்பகுதியில் ஒரு வேடன் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி, பூஜை, புனஸ்காரம் எதுவுமே தெரியாது. அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா காட்டுல மிருகங்களை வேட்டையாடணும், குடும்பத்தை காப்பாற்றணும். இதுதான் அவனுடைய வாழ்க்கையாவே இருந்திருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல வேட்டையாட காட்டுக்குள்ள போனான். அந்த வேடனுக்கு அன்னைக்கும் பார்த்து நேரம் சரியாவே இல்லை. சாயங்காலம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சும் அவனுக்கு ஒரு சின்ன முயல் குட்டி கூட கிடைக்கல. இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. காடுனா சும்மாவா? எங்க பார்த்தாலும் இருட்டு, கண்ணுக்கு எதுவுமே தெரியல. தூரத்துல புலிகள்லாம் உருமுற சத்தம் எல்லாம் கேட்குது. விலங்குகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுச்சு. வேடனுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக முடியாது போலையே, ஏதாவது காட்டு மிருகம் நம்மளை அடித்து சாப்பிட்டுடுன்னு பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டான். அந்த மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியலை. நேரம் ஆக குளிர ஆரம்பிச்சிடுச்சு. தூக்கம் வேற கண்ணை சொக்குது. ஆனால் அவனுக்கு தூங்குறதுக்கு பயம். தூங்கிட்டா மரத்து மேலே இருந்து கீழே விழுந்துடுவோமோ, கீழே விழுந்தா மிருகங்களுக்கு இரையாகி விடுவோன்னு பயம். அதனால தூங்காமல் இருக்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அந்த மரத்தில் இருந்த இலைகளை ஒன்று ஒன்றா பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவனையும் அறியாமல் அது செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? அவன் ஏறி உட்கார்ந்துருந்தது ஒரு வில்வ மரம். அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பழமையான சிவலிங்கம் இருந்திருக்கு. அன்னைக்கு வேற சாதாரண ராத்திரி கிடையாது, மகா சிவராத்திரி. அவன் தண்ணி கூட குடிக்கல, தூங்கவே இல்லை, வில்வ இலைகளை பிச்சு பிச்சு போட்டிருக்கான். இது எல்லாமே
நிர்ஜல விரதமாக இருந்திருக்கு. விழிப்பு வில்வ அர்ச்சனைன்னு அவன் பயத்தில் செஞ்ச காரியமாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு முறைப்படி நடந்த பூஜையாக மாறிடுச்சு. விடியற்காலை நேரத்தில் சூரியன் லேசாக எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் பார்வதி தேவியோடு அந்த வேடன் முன்னாடி காட்சி கொடுக்கிறாரு. வேடனுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன செஞ்சேன்? நான் ஒரு வேடன், எனக்கு எதுக்கு கடவுள் காட்சி கொடுக்கணும்னு நடுங்கி போயிட்டான். அப்போதான் சிவபெருமான் சொன்னார், வேடனே, நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ இந்த சிவராத்திரி இரவில் பட்டினியாக தூங்காமல் இருந்து எனக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்க. இதுக்கு ஈடு இணையே கிடையாது. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு, உனக்கு மோட்சத்தை தரேன்னு சொல்லிட்டு அவனை ஆட்கொண்டாரு. யோசிச்சு பாருங்க, பயத்தில் தெரியாமல் ஒருத்தவன் விரதம் இருந்ததுக்கே ஈசன் இவ்வளோ பெரிய அருளை கொடுத்துருக்காருன்னா நம்ம தெரிஞ்சு பக்தியோடு நம்பிக்கையோடு விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் நினச்சி பார்க்கவே மெய் சிலிர்க்குதில்ல. அடுத்தது 4வது விஷயம் என்னென்னா இரவு நேர வழிபாடு தான். சிவராத்திரியில் அந்த ராத்திரி பொழுது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க சிவன் கோயிலில் 4 கால பூஜை நடக்கும். அதில் ஏதாவது ஒரு பூஜையிலையாவது நேரில் போய் கலந்துக்கோங்க. முக்கியமாக நான் முழிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து டிவியில் சினிமா பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, கதை பேசுறது எல்லாம் செய்யவே கூடாது. அது விரதமே இல்லை. சிவபுராணம் படிங்க, தேவாரம் கேளுங்க, இல்லைன்னா யூடியூப்பில் பக்தி சொற்பொழிவு கேளுங்க. தனியாக இருந்தால் கண்டிப்பாக தூக்கம்தான் வரும். அதனால் குடும்பத்தோடு இல்லை 4 பேர் ஒன்றா உட்கார்ந்து சிவனை பற்றி பேசுங்க. அந்த இரவு முழுக்க உங்கள் கண்ணும் காதும் மனசும் சிவன் மேலே மட்டுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். சிவராத்திரி விரதம்னா வெறும் பட்டினியாக இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஐம்புலங்களையும் அடக்கி தீய எண்ணங்களை நீக்கி சிவ சிந்தனையில் கரையிறது தான் உண்மையான விரதம். அப்படி சிவனையே நினச்சி தன்னுடைய வாழ்க்கையில தியாகம் பண்ணின ஒரு சிவபக்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுதான் நம்ம சிறு தொண்ட நாயனாரோட கதை. சிறு தொண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய இயற்பெயர் பரஞான ஜோதியார். அவர் ஒரு பெரிய போர் வீரர். பல்லவர் மன்னர்கிட்ட தளபதியாக வேலை செஞ்சார். ஆனால் வீரத்தை விடவும் அவருக்கு சிவபக்தி தான் ரொம்ப முக்கியம். அவர் செய்கிற ஒரு பெரிய தொண்டு என்னன்னா, சிவனடியார்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு வயிறார விருந்து போடுறது தான். அவரோட மனைவி திருவெண்காட்டு நங்கையும் இந்த காரியத்தில் அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சீராளன்னு ஒரு செல்ல மகன் இருந்திருக்கான். ஒரு நாள் அவங்கள சோதிக்கிறதுக்காக சிவனடியார் ரூபத்தில் சிவபெருமானை சிறு தொண்டர் வீட்டுக்கு வராரு. வரவர், நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன், எனக்கு சாதாரண உணவெல்லாம் பத்தாதுன்னு சொல்கிறாரு. சிறு தொண்டரும் என்ன வேணும் சாமி, தயங்காமல் கேளுங்கன்னு சொன்னார். கேட்டதும் அந்த சிவனடியார், ஒரே குடும்பத்தில் ஒரே மகனாக இருக்கிற 5 வயசு சிறுவனை தான் எனக்கு அறுத்து சமைச்சு அந்த கறி எனக்கு குழம்பா வச்சாதான் சாப்பிடுவேன். அதுவும் அந்த பையனோட தாயும் தந்தையும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம சந்தோஷமா எனக்கு இதை செய்யணும்னு ஒரு அதிர்ச்சியான கோரிக்கையை வச்சாரு. இதை கேட்டதும் சிறு தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையும் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சிவனடியாருக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக கண்ணீரை அடக்கிக்கிட்டு அந்த கொடூரமான முடிவை எடுத்தாங்க. அடுத்தவங்க கிட்ட போய் உங்கள் மகனை கொடுத்து அறுத்து சமைக்கணும்னு கேட்டால் தருவாங்களா? மாட்டாங்கல்ல. அதனால் தன்னோட மகனையே அன்பாக அழைச்சி அறுத்து கொன்று அவன் உடம்பையே துண்டு துண்டா ஆக்கி திருவெண்காட்டு நங்கை சமைச்சாங்க. அந்த பிள்ளை கறியை சிறு தொண்டையை ரொம்ப பக்குவமாக பார்த்து குழம்ப தயார் பண்ணார். விருந்து தயாரானதும் சிறு தொண்டர் சிவனடியாரை உபசரிக்க கூப்பிட்டாரு. சிவனடியார் இலைய பார்த்ததும், நீயும் உன் மனைவியும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க, ஆனால் உன் மகன் சீராளன் எங்க? அவன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. சிறு தொண்டர் மனசுக்குள்ளே பதறி போயிட்டாரு. சாமி, பையன் இப்போ இங்கே இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சமாளிக்க பார்க்கிறாரு. ஆனால் சிவனடியார் அதை ஏற்றுக்காம, இல்லை இல்லை, நீ அவனை சத்தம் போட்டு வெளியிலேருந்து கூப்பிடுன்னு பிடிவாதம் பண்ணுறாரு. வேற வழி இல்லாமல் திருவெண்காட்டு நங்கை வாசலுக்கு போய், சீரலா, சிவனடியார் உன்னை கூப்பிடுறாரு, ஓடிவான்னு அழுதபடியே சத்தம் போட்டாங்க. உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி பள்ளிக்கூடம் போன பையன் மாதிரியே சிரிச்சுக்கிட்டே சீராளன் ஓடி வந்தான். அவங்க அம்மாவை கட்டி அணைச்சிக்கிட்டான். சிவனடியார் உடனே சிவபெருமானா அவங்களுக்கு முன்னாடி காட்சி கொடுத்தாரு. உங்களோட அளவு கடந்த பக்தியும் தியாகத்தையும் நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இதைவிட பெரிய தொண்டு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி சிறு தொண்டரோட குடும்பம் முழுவதற்குமே முக்தி கொடுத்து தன்னுடைய உலகத்துக்கு அழைச்சிக்கிட்டாரு.
தியாகத்தின் மூலம் சிவபெருமானோட அருளை சிறுதொண்டர் பெற்று முக்தி அடைஞ்சாரு. இப்போ கடைசியா, அதாவது விரதத்தை எப்படி முடிக்கணும்னு சொல்றேன். மறுநாள் காலையில குளிச்சுட்டு திரும்பவும் சிவனை கும்பிடுங்க. நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசியோடு இருக்கிற ஏழைகளுக்கு, இல்லைன்னா வாயில்லா ஜீவன்களுக்கோ சாப்பாடு கொடுங்க. குறிப்பா பசுமாட்டுக்கு அகத்துக்கீரையை இல்லைன்னா வாழைப்பழம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். சிவபெருமான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இந்த கருணையை தான். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிங்க. இப்படி முறைப்படி நம்பிக்கையோடு செஞ்சாதான் விரதத்தோட முழு பலனும் கிடைக்கும். வேற எதுவும் யோசிக்காம வரப்போகிற சிவராத்திரிக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க கண் விழிச்சிருந்தாதான் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பட்டினியாக இருந்து கண்ணு மூச்சு இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை. இந்த சிவராத்திரியுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும்னா முறைப்படி சில விஷயங்களை நாம் செய்யணும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிவன் அருளால் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.